பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தைப்பூசம் வந்து நெருங்கிட்டே இருக்கு, சரிங்களா? தைப்பூசம் ஸ்பெஷலாக தான் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஸோ அப்போ தைப்பூசம் ஸ்பெஷல்னாலே என்ன, முருகர் ரிலேட்டபிளான ஒரு டாபிக் தான். இன்னைக்கு முருகரை வழிபடாதவங்க, அட்லீஸ்ட் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எனக்கே பர்சனலா எல்லா ரிலீஜியஸ்ல இருக்கிற கிளைண்ட்ஸுமே முருகரை வந்து ரொம்ப பிடிக்குது. மேம் நான் முருகரை வழிபடுறேன், முருகரை எனக்கு பிடிக்கும். எல்லா ரிலீஜியஸ்ல இருக்கவங்க முருகரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இது எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முருகரை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு வந்து ஸ்விட்ச் வேர்ட்ல பார்க்க போறோம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம ஏஞ்சல் நம்பர், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், மந்திர வார்த்தைகள் அதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இதை நம்ம ஸ்விட்ச் வேர்டாவும் எடுத்துக்கலாம், மந்திர வார்த்தையாவும் எடுத்துக்கலாம். ஆனா மற்ற மந்திர வார்த்தை ஸ்விட்ச் வேர்ட்லாம் நம்ம சொன்னா போதும், சரிங்களா? அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். இத நம்ம சொல்ல தேவையில்லை, இதை நம்ம செய்ய போறோம். இந்த மந்திர வார்த்தையை மட்டும் பிராக்டிக்கல்ல செய்ய போறோம். ஸோ கடன் வந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. கடனால வாழ்க்கையே முடிஞ்சு போற நிலையில இருக்கும், சரிங்களா? வருமானம் இவ்வளோ இருக்கும், கடன் அவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி கடன் பிரச்சனை இன்னைக்கு நிறைய இடத்துல, நிறைய ஈவன் தொழில் பண்றவங்களே கடன் பிரச்சனை இருக்கு, சமாளிக்க முடியாத அளவுக்கு. ஸோ என்கிட்ட வர கிளைண்ட்ஸுமே நிறைய என்ன ரீடிங் எடுத்தாலுமே அதுல ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு பண பிரச்சனை இது ஆகணும். ஸோ அப்ப எல்லாருமே கடன்ல மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காலகட்டத்துல. ஸோ இந்த கடனை வந்து கிளியர் பண்ணும். அது எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரி, சின்ன கடனா இருந்தாலும் சரி, அதை வந்து சரி பண்ணணும். ஒரு கழுத்தை நெரிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க கூட இந்த மந்திர வார்த்தைய பிராக்டிக்கலா பண்ண ஆரம்பிச்சா கடன் பிரச்சனை கண்டிப்பா விலகும். ஸோ இறை சக்தியை தாண்டினது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதனால நம்மளோட கடன் எது வேணா இருக்கட்டும், எதுவுமே பெருசு இல்லை. அந்த இறைவன் நினைச்சிட்டானா ஒரே நைட்ல எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிட்டே இருப்போம் முடியும். இறை சக்திக்கு அவ்வளோ தன்மை இருக்கு. ஸோ அப்ப இந்த கடன்னா எவ்வளவு தூரம் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன், இல்லை வந்து நீங்க அவஸ்தப்படக்கூடியது எல்லாமே எவ்வளவு தூரம், அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். அது எப்படி வேணாலும் மாறும். பட் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? அதற்கான ஒரு முயற்சி, ஒரு ரெமடியா நான் இன்னைக்கு சொல்றேன். இது ஸ்விட்ச் வேர்டாவும் எடுத்துக்கலாம், இதை நீங்க பரிகாரமாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைய நாள நிறைய பேர் பரிகாரமாவும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பர்சனலாவும் சரி, கமெண்ட்லயும் சரி, இந்த இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஹீலரா ரெமெடி கொடுக்கறது உண்மையா ஒரு ரிலேட்டபிளான விஷயம் தான். ஹீலர்னாலே ரெமெடி கொடுக்குறவங்க தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிகார முறையை தான் வந்து சொல்ல போறேன். ஆனா ஸ்விட்ச் வேர்ட், அந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம ப்ராக்டிக்கலா செய்ய போறோம். ஸோ இப்போ அது என்ன ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றத நான் சொல்றேன். முருகரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மலை சார்ந்த கடவுள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஸோ குறிஞ்சி தலைவன், குறிஞ்சினா மலை, மலை சார்ந்த இடம். நம்ம தமிழ்ல வந்து இலக்கியத்துல படிச்சிருந்தா நிறைய பேருக்கு தெரியும். மலை, மலை சார்ந்த இடம் வந்து அதோட தலைவன் குறிஞ்சி, இடம் குறிஞ்சி, அதோட தலைவன் முருகர். ஸோ அப்ப மலையில என்ன பியூரா கிடைக்கும்? தேன் தான் கிடைக்கும். நீங்க எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் அங்க தேன் பாட்டில வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அது அதாவது பியூரும் இருக்கு, ஃபேக்கும் இருக்கு, அது வேற. பட் மலைனாலே தேன் தான் ஸ்பெஷல். அப்போ முருகருக்கு அந்த தேன் எவ்வளவு பிடிக்கும்? அவர் வேடன் தானே, வேட அவதாரம் எடுத்தவர் தானே. ஸோ அவருக்கு எவ்வளவு தேன்னா எவ்வளவு பிடிக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து முருகருக்கு, முருகா எனக்கு வந்து உனக்கு நான் வந்து எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தங்கத்தால அலங்கரிக்கணும்னு நினைக்கிறேன், வைரத்தால அலங்கரிக்கணும்னு நினைக்கிறேன், உன் பேரை சொல்லி 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், உன் பேரை சொல்லி நான் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண நினைக்கிறேன், ஆனா அதுக்கான எனக்கு ஒரு சோர்ஸ் இல்லையே முருகா, என்னை ஏன் இப்படி வந்து சோதிக்கிற அப்படின்ற கேள்விலாம் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாத நிலையில கூட, எதுவுமே இல்லைன்னா கூட வீட்டுல உட்காந்து முருகரை நினைச்சு ஒரு பால் வாங்கிக்கோங்க. ஒரு பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுல கொஞ்சம் தேன், கொஞ்சம்ன்ற விட உங்களால முடிஞ்சு எவ்வளவு முடியுமோ அதை தேன் கலந்து அதை வந்து நெய்வேத்தியமா முருகருக்கு வச்சு வழிபடுங்களேன். நீங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யறது உங்களுடைய அந்த பக்தியினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வெளிப்பாடு அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அது இந்த ஒரு விஷயத்துல கிளியர் ஆயிடும், பூர்த்தி ஆயிடும். ஸோ அப்ப அந்த தேன் வந்து முருகருக்கு அவ்வளவு அலாதியான ஒரு விஷயம், ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் பர்சனலா இந்த விஷயத்த நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன்.
ஸோ எதுவுமே பண்ணலாட போயிட்டு ஒரு பால் தேன் வச்சிட்டா போதும், அவருக்கு வந்து அது அப்படியே பரம திருப்தி. சரிங்களா? பஞ்சாமிர்தத்திலே அந்த தேனை கலக்கும் போதுதான் அது வந்து அவருக்கு சரியான நைவேத்தியமா போய் சேருமே. நீங்க நல்லா போய் நோட் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த கடன் பிரச்சனை வந்து தீரணும். அப்போ உங்களுடைய சுவிட்ச் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தேனும் பாலும். சரிங்களா? சோ இப்ப எல்லா சுவிட்ச் வேர்டும் மந்திர வார்த்தையும் நம்ம வந்து அப்படியே சொல்றதுனாலயோ எழுதுறதுனாலயோ பயன்படுத்தலாம். நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம். ஆனா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த சுவிட்ச் வேர்டை மட்டும் நம்ம பிராக்டிக்கலா பண்ணாதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. இப்போ அதை பிராக்டிக்கலா எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து தைப்பூசம் வருது. தைப்பூசத்துல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. அது தொட்டு அதுக்கப்புறம் கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, மற்ற பங்குனி உத்திரம், நிறைய முருகர் விசேஷ தினங்கள் வரும் இல்லையா? அப்பெல்லாம் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கன்றதை விட இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. ஸோ இந்த தேனை எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சா பசும்பால் வாங்கி நல்லா வீட்டுல சுத்தமான பாத்திரத்துல காய்ச்சிட்டு எவ்வளவு பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா தேன் எடுங்க. இல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 50 மெஷர்மெண்ட்ல தேன் எடுங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஏலக்காய் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்மெல்லுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த விசேஷ தினங்கள்ல உங்க பக்கத்துல இருக்க கோவில்கள், ஏதாவது கோவில்களுக்கு போங்க. உங்களுக்கு எந்த கோவில் நீங்க தொடர்ந்து போறீங்களோ அங்கேயும் போலாம், இல்ல வேற எங்கேயா கூட போலாம். போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை நீங்க கொடுக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடி வீட்டுல செஞ்சுட்டு முருகர் பாதத்துல வச்சு சோ அவங்க பிரதிஷ்டை பண்ணி கிளென்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து வெளியே எல்லா பக்தர்களுக்கும் கொடுங்க. இதுல பாரபட்சமே பார்க்க கூடாது. சரிங்களா? ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க, நீங்க 2வது வாட்டி வாங்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு தருவேன், நீங்க நல்லா இல்லை உங்களுக்கு தரமாட்டேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்கணும். குழந்தையில இருந்து ஈவன் எல்லாருக்கும்ன்றது ஆடு மாடு கூட வந்து உங்ககிட்ட வாங்கி குடிக்கும். அதுதான் வந்து பியூட்டியே. சரிங்களா? அதுதான் மேஜிக்கே. முருகன் எந்த ரூபத்துல இருந்தாலும் வருவாரு. சரிங்களா? ஒரு மாடு கண்ணுக்குட்டி வந்து பக்கத்துல நின்னா கூட அது கொடுங்க, கண்டிப்பா குடிக்கும். ஒரு நாய்க்குட்டி வருதா, பூனைக்குட்டி வருதா கொடுங்க. எந்த ஜீவராசி வந்தாலும் அந்த பிரசாதத்தை கொடுங்க. இதை தொடர்ந்து வழக்கமா வச்சுக்கோங்க. இதுதான் பிராக்டிக்கல். மந்திர வார்த்தை தேனும் பாலும். பிராக்டிக்கல் இப்படிதான் பண்ணணும். சரிங்களா? இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்க கடன் காணாம போறதை நீங்க கண்டிப்பா கண்கூடா பாப்பீங்க. ஸோ அதை என்கிட்ட நீங்க ஃபீட்பேக்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட நிச்சயமா வந்து சொல்லுவீங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் முருகன் இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை தரான். நீ இதை சொல்லு, அவங்களுக்கு அது சரியாகும் அப்படின்னு. அதுலதான் நான் இன்னைக்கு சொல்றேன். சரிங்களா? இனிமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கடன் பிரச்சனை கிளியர் ஆகும். ஆனா அதற்கு மேல கடன் சேராம பாத்துக்கிறது உங்களுடைய ஒரு டேலண்ட் தான். ஏன்னா கடவுள் வந்து வாய்ப்பை கொடுப்பான், ஆண்டவன் வாய்ப்பை கொடுப்பான், ஆண்டவன் அதுல இருந்து காப்பாத்துறதுக்கான வழியை கொடுப்பான். ஆனா அகைன் திரும்ப திரும்ப நீங்க போய் அதுல மாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சோ அத வந்து அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, அமைதியா விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. சோ உங்களுக்கு தெரியாம மாட்டிக்கிட்டீங்க, தெரிஞ்சுதான் மாட்டிக்கிட்டேன் என் சூழலை அப்படின்னா இதை செய்யுங்க, சரியாகும். ஆனா அதுக்கு மேல கடனை வாங்காம ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதற்கான வாய்ப்பையும் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாரு முருகர் உங்களுக்கு. சரிங்களா? சோ நிச்சயமா அது வராத அளவுக்கு பார்த்துப்பாரு. இது கோவில்களுக்கு போறவங்களுக்கு, இந்து ரிலிஜியஸ்ல இருக்கவங்களுக்கு இதை நீங்க செய்வீங்க. இப்போ கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ், மற்ற ரிலிஜியஸ்ல இருக்கீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து முருகரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, முருகரை வழிபடுறீங்க மானசீகமா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அதே ப்ராசஸ் தான். பாலை நல்லா காய்ச்சிட்டு தேனை கலந்துட்டு வீட்டுல பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா அவங்களுக்கோ, இல்ல வெளியில பெட்ஸ் இருக்கும், எவ்வளோ பெட்ஸுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதுங்க, அங்க போயிட்டு அந்த பெட்ஸுக்கு கொடுங்க. உங்களால கோவில் போக முடியாதுன்னா நீங்க வந்து அந்த மாதிரி யாருன்னா ஒரு கம்யூனிட்டியில இருப்பீங்க, போய் மற்றவங்களுக்கு பெட்ஸுக்கு கொடுங்க. அப்புறம் மற்றவங்க வந்து யாசகம் கேட்பாங்க, வெளியில நிறைய இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? அதுவும் முடியாது, நான் வந்து ரொம்ப ஹைஃபையான நான் ஒரு சிட்டியில இருக்கேன், எங்க தெருக்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் கிடையாது, நான் மட்டும்தான் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. முருகரை நினைச்சு நீங்களே குடிச்சிடுங்க. முருகருக்கு வச்சு படைச்சிட்டு உங்க வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இது மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த பலன் நிச்சயமா கிடைச்சே தீரும். சோ இதுதான் உங்களுக்கான இந்த தைப்பூச தினத்துக்கான ஸ்பெஷல் சுவிட்ச் வேர்ட், பிராக்டிக்கல் ரெமெடியும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த தைப்பூசத்துல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த சுவிட்ச் வேர்ட், டிஃப்ரெண்டான சுவிட்ச் வேர்டோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.